எடுத்துக்கோங்க, 2 மாத்திரை எடுத்துக்கோங்க, உணவெல்லாம் அவங்க பார்த்துக்கணும், தங்குற இடம் மட்டும்தான் கொடுக்க முடியும், எங்கே இறங்குறோம் இந்த நேரத்துக்குள்ளே எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க. இவைகள் எல்லாம் முன்னாடியாக நமக்கு குறிப்புகளாக இந்த குருவின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். ஏன்னா அந்த குறிப்பு இருந்தாலும் ஒருங்கிணைந்து நம்மளால் செயல்படுத்த முடியும். அப்படி குறிப்புகளை மணிவாசக பெருந்தகை இந்த யாத்திரை பத்திலே நமக்கு ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு குறிப்பை கொடுத்து கொடுத்து கொடுத்து, நீ அழுக்க மனத்து அடியாராக இருந்தாலும் கூட எந்த குறிப்புகள் எல்லாம் கொடுத்தால் அந்த அழுக்குகள் நீங்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த யாத்திரை பத்தை நமக்கு அறிவிக்கிறார். தவம் இருந்து அவனை தேடும் நிலையிலே இருந்து அவனையே நினைந்து 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 உருகி யாத்திரை கைலாயத்துக்கு போகக்கூடிய அந்த யாத்திரை, கைலாயத்துக்குன்னா இங்க போயிட்டு வர யாத்திரை அல்ல, அந்த சிவனே இருக்கக்கூடிய அந்த கைலாயத்தை அதை வெகு சுலபமாக எவ்வளவு கருணை கடலாக அந்த மணிவாசக பெருந்தகையின் சிவபெருமானம் இருந்திருந்தால், அந்த கலியுகத்தில் தவமிருந்து இவர்கள் எல்லாம் என்னை வந்து அடைய முடியாது, தவமிருந்து இவர்கள் அதை அடைய முடியாததை ஒன்றை எளிமையான முறையில் இவர்களுக்கு அந்த திருவடியிலே புகுமாறு செய்ய வேண்டும் என்று சிவபெருமானுடைய கருணை கிடைத்த பிறகு இந்த திருவாசகத்தை நமக்கு அருளி அதிலே யாத்திரை 10 என்ற ஒரு பதிகத்தை மணிவாசக பெருந்தகை மூலமாக நாம் பெற்றிருக்கோம். யாருக்கு இங்க கிடைக்கும் இந்த புண்ணியம்? நம்மெல்லாம் அங்க போறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறதா? என்ன தகுதி இருக்கிறது? நம் கைலாயத்திலே அவன் திருவடியிலே புகுமாறு செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? இங்கே எதை விட வேண்டும் என்று முதல் பாடல்களிலே சொல்கிறார். செத்திலா 10 இறைவனே என்னை நீ செத்திட பணியாய், சிலையனே என்னை நீ செத்திட பணியாய், திருப்பெரும் துறைமுறை சிவனே எதற்குப்பா இந்த வாழ்க்கை? ஏன்பா உன்னிடம் வந்து இந்த ஜீவாத்மா வந்து அடைய முடியாமல் தடையாக இருக்கக்கூடிய இந்த யாக்கை எதற்காக? இந்த தேகத்தை வைத்துக் கொண்டு இனிமேல் இந்த புலோகத்திலே என்ன செய்ய போகிறேன்? இந்த உடம்பு எதை தேடிக் கொண்டிருக்கிறது? இந்த உறுப்புகள் எல்லாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? உன்னை அடைய விடாமல் மறுக்கும் இந்த உறுப்புகள் தேவையா? உன் திருவடியில் புகுமாறு செய்ய தடையாக இருக்கக்கூடிய இந்த யாக்கை தேவையா? இனி இந்த தேகம் இருந்துதான் என்ன செய்ய போகிறது? இந்த தேகம் இனியும் வேண்டாம். சிலையனே என்னை நீ செத்திட பணியா, நீ இப்பொழுது வந்து மாண்டு விட்டு என்னோடு வா என்று ஒரு முறை உத்தரவு கொடு, அக்கணமே அடியே செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அது செத்திலா 10 மணிவாசக பெருந்தகை சொல்றார். சொல்லிட்டு அடுத்த கணம் அவருடைய சிந்தையில வருது, அடடா என்னடா நாம இப்படி சொல்லிட்டோமே. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. என்னடா இது? என்னை நீ செத்திவிட பணியா என்று சொன்னா இந்த உடல் என்னமோ நான் சொல்ற பேச்ச கேட்கிற மாதிரியும், இந்த உடல் என்னமோ எனக்கு சொந்தமான மாதிரியும், நீ எனக்கு சொந்தமானதை நீ விட்டுட்டு வான்னு நீ என்னமோ எனக்கு சொல்லி கொடுன்னு சொல்ற மாதிரி அல்லவா அடியே கேட்டு விட்டேன். எப்பொழுது என்னை நீ ஆட்கொண்டாயோ அப்பொழுதே இந்த உடலும் இந்த உள்ளமும் இந்த தேகமும் உறுப்புகளும் அனைத்தும் உனக்கு சொந்தமாகி விட்டதே. அப்போ நீ ஆணையிட்டால் தானே அடியேன் உன்னிடம் வந்து சேருமாறு இதை செய்ய முடியும். செத்திவிட பணியாய் என்று நான் உனக்கு கட்டளை இடுவதா? இது எனக்கு சொந்தமா? இந்த தவறை அடியேன் செய்து விட்டேனே. அப்போ இந்த செத்திவிட பணியாய் என்பதை விட்டுவிட்டு நீ எப்பொழுது என்னை அழைக்கப் போகிறாய்? எப்பொழுது உன் திருவடியிலே புகுமாறு என்னை செய்ய போகிறாய்? மணிவாசகருக்கு சிந்தை வந்தது, எப்பொழுது உன் திருவடியில் என்னை அழைக்கப் போகிறாய்? அந்த தகுதி எனக்கு இல்லை, அந்த தகுதி உடையவனாக நீ மாற்ற வேண்டும் என்ற நிலையில் என்னை நீ மாற்ற வேண்டும். மணிவாசகருடைய சிந்தையிலே தோன்றிய பொழுது, இறைவனே உன் திருவடியில் என்னை புகுமாறு என்னை மாற்றக்கூடிய நிலையை தந்துவிடப்பா. அப்போதுதான் அந்த யாத்திரை 10 அவருக்கு நினைவு வருது. யாரெல்லாம் எப்பேற்பட்ட அந்த பெருமான், பூவா சென்னி மன்னன் எம் பொயங்க பெருமான்,
அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த சிவபெருமான். அடியே சாரத்தை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன், நேரத்தினுடைய சூழ்நிலையை கருது. அப்படிப்பட்ட அந்த பெருமான் சிறியவர்களாகிய ஓயாது அவனுடைய சிந்தையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, சிவனடியார்களே, நீங்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடுங்கள், என் தலைமையில் யாத்திரை போவதற்கு தயாராக இருங்கள். யாத்திரை கைலாயத்திற்கு அழைத்து செல்கிறேன். யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ அவர்கள் எல்லோரும் வந்து ஒருபடுங்கள், ஒருங்கிணைந்து ஒரு இடத்தில் நில்லுங்கள். அடியே தலைமையேற்று உங்களை எல்லாம் அழைத்து போகிறேன். போகும் காலம் வந்தது. நாம் கைலாயத்துக்கு போகின்ற காலம் வந்துவிட்டது. வாருங்கள், நாம் எல்லோரும் கைலாயத்துக்கு போகலாம். ஒன்னே ஒன்று, எதை விட்டு அவன் திருவடிக்குள்ளே புக வேண்டும்? பொய் என்று சொன்னால் இந்த உடம்பு, இந்த தேகத்தை விட்டு விட்டு வாருங்கள், கைலாயத்துக்கு அழைத்து போவதற்கு தயாராக இருக்கிறேன். தேகத்தை விட்டுட்டு போறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறோமா? ஒரு உறுப்பை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோமா? நாம் தேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கூட கொடுத்துட்டு வா நான் கைலாயத்துக்கு போறேன், எல்லாரும் கட்டவர்களை கொடுத்தாதான் நம்ம கைலாயத்துக்கு போறோம்னா லைனா நிக்க வச்சு கட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மணிவாசகர் அமர்ந்திருக்க, இங்க வந்து போதுகணங்கள் அமர்ந்து எல்லோரும் தன் கட்டவர்களை கொடுத்தால் கைலாயத்துக்கு அழைத்து போகிறோம். யாரா கட்டவர் கொடுக்கல வாங்கல் என்று திருப்பி பார்த்தால் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேகத்தை விட்டு வாருங்கள், அவன் திருவடிக்குள்ளே புகுமாறு உங்களை அழைத்து செல்கிறேன் என்று முதல் பாடலிலே நமக்கு ஒரு அழைப்பாக மணிவாசக பெருந்தகை தருகிறார். இரண்டாவது பாடல், அடியார்களே, நீங்கள் இனி புலன்களில் புகுந்து உருள வேண்டாம், புகவே வேண்டாம். புலன்களில் நீங்கள் எல்லாம் இனி புலன்களில் புகுந்து புலன்களுடைய சேட்டைகளுக்கு அடிபட்டு புலன்கள் செய்கின்ற சேட்டைகளை எல்லாம் அனுபவித்து இனியும் வினைப்பயன்களை பெருக்காமல் தடுத்து நிறுத்திவிடுங்கள். இந்த புலன்கள் செய்கின்ற சேட்டைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவன் திருவடியில் புகுமாறு வாருங்கள். அது எங்க முடியுது சாமி? நீங்க திருவாசகத்தை படிக்கும் போது எனக்கு அந்த உணர்வு ஏற்படுது. மூடி வச்சுட்டது உடனே முதல்ல 12:30 மணி ஆச்சு, சாப்பாடு போட்டா 1 மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிச்சாதான் 2 மணிக்கு நான் போய் சேர முடியும். மற்றவங்களை காட்டில முதல்ல போய் நான் சாப்பிட்டு போனோம் தான் என்னுடைய தேகம் உறுப்பு சொல்லுது. அப்ப எப்படி சாமி நான் முடியும்? அதற்கும் பதில் சொல்கிறார் மணிவாசக பெருந்தகை. மிகவே நினைவு, சிவத்தை மட்டுமே நினைவு. நீங்கள் சிவமே 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 என்று சிவத்தை மட்டுமே நினைத்துக் கொண்டு அமர்ந்த இடத்தில் இரு. யாராவது குரு சொல்வார், அம்மா ஊருக்கு போன முதல்ல சாப்பாடு எடுத்து அங்க இருக்கிற அம்மா அவங்க போய் சாப்பாடு எடுத்து கொடு என்று சிவத்தை அதிகமாக நீ நினைத்தால் உன்னை தேடி எல்லாம் வந்து அடையும். சிவத்தை விட்டுவிட்டு நீ தேடி சென்றால் எல்லாருக்கும் கிடைத்த பிறகுதான் உனக்கு கிடைக்கும். நீ அமர்ந்த இடத்தில் இருந்து சிவத்தை அதிகமாக நினைத்துக் கொண்டிருந்தால் யாராவது மூலியமாக நீ இருக்கும் இடத்தில் சிவம் உனக்கு கொடுத்தான். மிகவே நினைவு, மிக்க எல்லாம் வேண்டாம். மீதி எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், எதை பற்றியும் நினையாதீர்கள். சிவமதத்தை மட்டுமே நினையுங்கள், சிவா அனுபவத்தை மட்டுமே பருகுங்கள், சிவா அனுபவத்தை மட்டுமே உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களை அடியார்களே, யாரும் புகாத வண்ணம் இந்த உலகத்திலே வந்து எனக்கு திருவடியை கொடுத்ததை போல, யாருக்கும் அருளாத வண்ணம்
அவன் செவிவழியாக எனக்கு கொடுத்ததை போல, யாருக்கும் அறியாத வண்ணம் நயன தீட்சை கொடுத்ததை போல, உங்கள் அனைவருக்கும் விண்ணுலகத்திலே அறியாமல், தேவகுலத்திலே அறியாமல், உங்களுக்கு யாருக்கும் அறியாமல் அவனே வந்தான், இந்த திருவாசகத்தை கொடுத்தான், செவிவழியாக கேட்கவ செய்யக்கூடிய முதல் திருவடி தீட்சையை கொடுத்தான், பார்வை மூலமாக வார்த்தையை கொடுக்க நயன தீட்சையை கொடுத்தான், எடுத்து திருவாசகத்தை சிரத்திலே வைத்தார், திருவடி தீட்சையும் உங்களுக்கு தந்து விடுவார். முப்பெரும் தீட்சையும் திருப்பெருந்துறையிலே மணிவாசகருக்கு அருளியதற்கு சமமாக இந்த திருவாசகத்தின் மூலமா நமக்கே அவன் கொடுப்பான். நீங்கள் சிவபதத்தை மட்டும் அதிகமாக நினைக்கக்கூடிய நேரமாக உங்கள் வாழ்க்கையிலே மாற்றிக்கொண்டால் இந்த அற்புதம் அதிசயம் உங்களை நாடி வந்து நிகழும் என்ற அடிப்படையிலே இரண்டாவது பாடலை நமக்கு சொல்கிறார். தாமே நமக்கு